ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் முறுக்கு மாவு பார்த்தோம். அந்த முறுக்கு மாவு வச்சு இன்றைக்கி வந்து முறுக்கு புளிய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு உலக்கு அளவுக்கு முறுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, கருப்பு எள்ளு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாம். தண்ணி ஆரம்பத்துலேயே வந்து நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் பட்டர் வச்சுருக்கேன். அந்த பட்டரை இதோட சேர்த்துடலாம். பட்டர் தான் போடணும்னு இல்லை, அதுக்கு பிறகு சூடான எண்ணெய் கூட போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நல்ல மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற பிசைஞ்சிக்கணும். முறுக்கு உலக்க எடுத்து 2 பக்கம் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். அதில் வந்து தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கரண்டிலையும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் முறுக்கு மாவு வந்து புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். முறுக்கு புழிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் நம்மளுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு நல்லா வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து முறுக்கு 2 பக்கமும் திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சூப்பரான முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.